அவர்கள் திமுக ஆதரவு நீதிபதிகள் என்றால் ஜி.ஆர். சுவாமிநாதன் எந்த ஆதரவு நீதிபதி? அப்படி இந்த புதரை கலைத்து விடுவது என்பார்கள். அந்த வேலையை இன்றைக்கு நீதிபதி சுவாமிநாதன் செய்திருக்கிறார். ஒருவர் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதனை அவரே விசாரிப்பது உலகத்திலேயே இல்லாத ஒரு நடைமுறை. மிக முதன்மையான 4 தீர்மானங்களை இன்றைய பொதுக்குழுவில் நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். தீயே பிடிச்சு எரிஞ்சாலும் பயப்படாம திமுகவை ஆதரிக்கிற சுபவீர பாண்டியன் தன்னோட திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பா பிரஸ் மீட் பண்ணார். திராவிட மாடல் ஆட்சி ஏன் தொடரணும்னு ஊர் ஊரா போய் மீட்டிங் போட போறோம். இந்த ஆட்சியோட சாதனைகளை விளக்கி கண்காட்சி வைக்க போறோம். பீகார்ல இம்ப்ளிமெண்ட் ஆகி கலாட்டா ஆயிட்டு இருக்க எஸ்ஐஆரை பத்தி மக்கள் கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்த போறோம். இத பத்தி எல்லாம் தான் தீர்மானம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாரு சுபவீர பாண்டியன். கடைசியா தான் மீட்டிங் போட்டு ஒரிஜினல் விஷயத்துக்கே வந்தாரு. தன்னை பத்தி சுப்ரீம் கோர்ட்டுக்கு புகார் அனுப்பின வக்கீல் வாஞ்சிநாதனை கோர்ட்டுக்கு வந்து விளக்கம் தர சொல்லி ஜட்ஜு ஜி.ஆர். சுவாமிநாதன் கூப்பிட்டுருக்காரு இல்லையா, அந்த விவகாரத்தை தான் கெட்டியா பிடிச்சுக்கிட்டாரு சுபவி. ஜாதிக்கு ஒரு நீதி கொடுக்குறாருன்னு வாஞ்சிநாதன் சொன்னது ரைட்டா தப்பா, அத புகாருக்கு ஆளான ஜி.ஆர். சுவாமிநாதனே நேரடியா விசாரிக்கிறது தர்மமா? இத பத்தி எல்லாம் வெளியில விவாதம் பண்ணா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரும்னு சுபவிக்கு தெரியாதா என்ன? பக்குவமா அவர் நடத்தின பிரஸ் மீட்டை கவனிங்க. ஜட்ஜை பத்தி சுபவி அடிச்ச கமெண்ட்டுக்கு தோழர்கள் எப்படியெல்லாம் சிரிக்கிறாங்க பாருங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையில் 65 லட்சம் வாக்காளர்கள் தொலைந்து போய் விடுவார்கள். 65 லட்சம் வாக்காளர்களுக்கு முகவரி கிடைக்கவில்லை என்றால் அந்த அரசு, அந்த தேர்தல் ஆணையம் எதையும் முறையாக செய்யவில்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. இதனை அவர்கள் பீகாரோடு நிறுத்திவிட மாட்டார்கள், இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் கொண்டு செல்வார்கள் என்று கூறுகிறது. வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுத்திருக்கிறார். ஒருவர் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதனை அவரே விசாரிப்பது உலகத்திலேயே இல்லாத ஒரு நடைமுறை. வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தலைமை நீதிமன்றத்துக்கு, உச்ச நீதிமன்றத்துக்கு இவர் மீதான ஒரு புகார் மனுவை அனுப்பியிருக்கிறார். அது எப்படி வெளியே கசிந்தது? முதலில் அதை வெளியே கசிய விட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஜூலை 29ஆம் தேதி சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கிற அன்பகத்தில் வாழ்த்துவோம் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை என்னும் தலைப்பில் ஒரு கூட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம். வாஞ்சிநாதனை பற்றி பேசணும், வேறொன்றும் அல்ல. இந்த வழக்கு என்ன என்பதெல்லாம் வேறு. வாஞ்சிநாதனை தமிழ்நாட்டின் புதிய கதாநாயகனாக ஆக்கியிருக்கிறார்கள். அப்படி ஆக்கியிருக்கிறவர்களுக்கு நன்றி சொல்வதும் அந்த கூட்டத்தினுடைய நோக்கங்களில் ஒன்று. அதை நாளை மதியம் அவர்தான் சொல்லணும். அதாவது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள், நீங்கள் பாரபட்சமாக நடந்து கொள்கிறீர்கள் என்று வாஞ்சிநாதன் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எழுதியிருக்கிறார், சான்றுகளோடு எழுதியிருக்கிறார். என்ன செய்தி என்றால், ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டக்கூடாது என்பது சரி, குற்றமே சாட்டக்கூடாது என்பது சரியில்லை. எத்தனை ஆதாரம் இருந்தாலும் பொறுத்து கொண்டே போக வேண்டும் என்பதற்கு இது ஒன்றும் சர்வாதிகாரிகளினுடைய காலம் அல்ல. அவர் முறைப்படி உச்ச நீதிமன்றத்துக்கு தானே எழுதியிருக்கிறார், அவர் தெருவில் நின்று கூட பேசவில்லை. என் மீது ஒரு புகார் மனு கொடுத்தாலே அது நீதிமன்ற அவமதிப்பு என்று சொல்வது எந்த விதத்திலும் நியாயமில்லை. அதனால் தான் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் 9 பேரே அதனை கண்டித்து அறிக்கை விட்டிருக்கிறார்கள். எனவே நீதிபதிகள் சட்டம் அறியாதவர்களாக இருக்க முடியாது. நீதிபதிகளே அதை கண்டித்திருக்கிறார்கள். இது போன்ற நடவடிக்கைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஒரு விதத்தில் நான் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். எதற்காக என்றால், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மக்கள் மன்றத்திற்கு வருகிற போதுதான் அவை பேசப்படும். ஏன் நீதிபதியை பற்றி ஆதாரத்தோடு கூட எந்த புகாரும் கொடுக்கக்கூடாது என்கிற கேள்வி வரும். அது மட்டுமல்லாமல் வாஞ்சிநாதன் மிக திறமையான வழக்கறிஞர். அவர் புகழ் பரவாமல் இருந்தது, அதை பரவுவதற்கும் கூட நீதிபதி சுவாமிநாதன் உதவி இருக்கிறார். அதற்காகவும் அவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவர் அதைத்தான் தெளிவாக சொல்லுகிறார். இப்போது நான் எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்லுகிறேன். நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் மிகுந்த நீதிக்கு விலகாதவர் என்றால், சவுக்கு சங்கர் வழக்கில் என்ன நடந்தது? 2 பேர் எனக்கு அழுத்தம் கொடுத்தார்கள் என்று அவர் சொல்லுகிறார்.
ஒரு நேர்மையான நீதிபதி அழுத்தம் கொடுத்தவனை அடுத்த நிமிடமே காவல்துறையிடம் பிடித்து கொடுத்திருக்க வேண்டாமா? அதாவது இந்த புதரை கலைத்து விடுவது என்பார்கள். அந்த வேலையை இன்றைக்கு நீதிபதி சுவாமிநாதன் செய்திருக்கிறார். புதர் கலைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே இருந்து என்னென்ன வெளிவருகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்கிறோம். திமுகவே அவர் வந்து பேச வைக்கிறது, அவர் வந்து நீதிமன்றம் விமர்சிக்கிறது காரணம் திமுக. அப்படியானால் திமுக மீது நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். திமுக தான் வாஞ்சிநாதனை பேச வைக்கிறது, தூண்டி விடுகிறது என்றால் தூண்டி விடுகிறவர்கள் மீது நீங்கள் வழக்கு தொடுக்க. அதற்கு ஏதேனும் ஆதாரம் இருக்கிறதா? கூடுதலா பார்த்தோம்னா அந்த நேற்று அறிக்கை வெளியிட்ட அந்த 8 நீதிபதிகளுமே திமுக ஆதரவு நீதிபதிகள், அதனாலதான் வாஞ்சிநாதன் சப்போர்ட் பண்றாங்க. பின்புலத்திலே மகாராஜான்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. அவர்கள் திமுக ஆதரவு நீதிபதிகள் என்றால் ஜி.ஆர். சுவாமிநாதன் எந்த ஆதரவு நீதிபதி? அப்படியானால் நீதிபதிகள்ல இப்படியெல்லாம் இருக்குதா என்ன? திமுக ஆதரவு நீதிபதி, அதிமுக, அப்புறம் அது நீதிமன்றமே இல்லையே. அப்படி நீதிபதிகளை சொல்லுவதே நீதிமன்ற அவமதிப்பு என்று நான் கருதுகிறேன். அதற்கும் இதற்கும் தொடர்பு இல்லை. ஆனால் நீதிபதிகள் இப்படி நடந்து கொண்டால் அப்படிப்பட்ட இம்பீச்மெண்ட் என்பது நாடாளுமன்றத்தில் வரத்தான் செய்யும். அதை திசை திருப்புவதற்காகவும் கூட இதை சொல்லக்கூடும்.